சார் என் பேர் எபன். நான் வந்து சிவந்திப்பட்டி கிராமத்தில் வசிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து முத்தூர் கிராமத்தில் வந்து 3.5 ஏக்கருக்கு நெல் பயிர் பண்ணியிருக்கேன். பயிர் பண்ணி இப்போ 1 மாதம் ஆச்சு. இப்போ 1 மாதம் பயிர் வந்து ஃபுல்லாமே வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு, அதனால் இப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த ஒரே இது மட்டும்தான், நெல் மட்டும்தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இதனால் நாங்கள் வந்து விவசாயிகள், நாங்கள் வந்து மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறனால நாங்கள் வந்து இது வந்து இதில் வந்து எங்களுக்கு மீளதுக்கு எப்படி மீள்றதுனே தெரில. இந்த வயக்காட்டை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலாக இருக்குது. எங்களால் இந்த வயலில் எங்களால் மீண்டு வர முடியாது. எப்படியாவது வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தீர்வை கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியும். நாங்கள் வந்து இது விவசாயம் மட்டும்தான், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். எங்களால் இந்த விவசாயத்தை விட்டுட்டும் போக முடியாது. வணக்கம், என்னோடய பேர் வந்து சுந்தர்ராஜன். நான் வந்து முத்தூர் கிராமத்தில் வந்து இந்திரா நகரில் குடியிருந்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய இடம். இங்கே வந்து இப்போது மழை பெஞ்சதுனால வந்து இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரோடு மாதிரி இருக்குது. ஆனால் இது ரோடு கிடையாது. மொத்த ரோடும் அடிச்சுட்டு என் வயலுக்குள்ள வந்துட்டு நான் வந்து இதில் வந்து என் இடம் மட்டும் வந்து 3.5 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக வந்து ஒரு 100 ஏக்கர் பக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அங்கே வர சுற்றி இருக்குது, எல்லாருக்கும் வந்து இந்த டேமேஜ் இருக்குது. ரோடு மொத்தமும் வந்து கல் சரல் எல்லாமே வந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு, ஒரு 10 மரங்கள், இது குடிநீர் குழாய்க்கு போட்டிருந்த பைப்பு, எல்லா பைப்புமே அடிச்சுட்டு வந்துட்டு, ஒரு பைப்பு அங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வந்து அடிச்சுட்டு இப்போ இருக்குது. இதில் வந்து இப்போ நஞ்சை நட்டு வந்து 1.5 மாதம் ஆச்சு. நான் இந்த நஞ்சை நடதுக்கு மட்டுமே வந்து இந்த 3.5 ஏக்கருக்கு வந்து உழவடிக்கிறதுக்கு, வரப்பு வேலை பார்க்குறதுக்கு, உரம் போடுறதுக்கு, மருந்து அடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 75,000 இதுவரை நான் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மொத்தத்துலேயும் வந்து இது வந்து 1 மாத பயிர். இந்த 1 மாத பயிரே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணி போயிட்டு, காலி பண்ணி போனதை இதை சரி பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்டாக எங்கள் வயல் ஃபுல்லாகவே வந்து மண்ணே இல்லை. மண்ணை ஃபுல்லாக அரிச்சு இழுத்துட்டு போயிட்டு இப்போ கீழே இருந்த தரையில் இருந்த குடிநீர் குழாயோட பைப்பே வந்து அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போய் போட்டிருக்கு. கீழே இருந்து நாம் வந்து மோட்ரு பைப்பு போட்டிருந்தோம், அந்த மோட்ரு பைப்பு அடிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இதுவரை வந்து அது சரி செய்யப்படாமல் தான் இருக்குது. இதோட பாதிப்பு வந்து இப்போ இதை வந்து சரி பண்ணணும்னாலே வந்து எங்களால் முடியாது. இப்போ கவர்மெண்ட்டேருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கோம்னா வந்து இந்த ரோடு உடச்சிட்டு போன ரோடை சரி பண்ணணும். அந்த பைப்பு ஒரு பைப்பு இருக்குது, அந்த பைப்பையும் வந்து இன்னொரு பாலமாக வந்து நல்ல ஒரு பெரிய பாலமாக போடணும். இந்த வயலில் உள்ள மண் ஃபுல்லாக வெளியே போயிட்டு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து இம்மிடியேட்டாக எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த 100 ஏக்கர் சுற்றி இருக்கிற 100 ஏக்கர் இடமும் எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. வார தண்ணி ஃபுல்லாக இன்னும் அதுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும்னாக்கி வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தால் தான் நடக்கும். நாங்கள் சிவந்திப்பட்டி கிராமம், முத்தூர் பஞ்சாயத்து. இதில் 5 ஏக்கர், இந்த சைடு ஒரு 30 ஏக்கர் பூராமே அழிஞ்சு போச்சு. மேக்கர் 2 குளம் உடஞ்சி இங்கே தண்ணி வந்துட்டு எங்கள் விவசாய நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து 25,000 இப்போ செலவழிச்சிருக்கிறோம். எங்களுக்கு வந்து வருமானம் வந்து இதில் வந்து 40,000 தான் வரும். 15,000 தான் லாபம் இருக்கும். நஷ்டமே இப்போ 25,000 ஆகிட்டு ஒரு ஏக்கருக்கு. காய்கறி பயிர் நிறைய போட்டிருந்தோம். காய்கறி பயிரும் ஒரு 10 ஏக்கர் போட்டிருந்தோம். அதுவும் போய் வெள்ளத்தில் போயிட்டு எல்லாமே வருமானம் வரக்கூடிய நேரம், காய்கறி மகசூல் எடுக்கிற நேரம், பாதி கூட வியாபாரம் விற்கலை. இப்போ பூரா வெள்ளத்தில் போயிட்டு நல்லா நஷ்டமாகிட்டு. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தா தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற முடியும். இன்னும் இது வந்து புதுசாக திருத்தி நாங்கள் பயிர் வச்சு இன்னுங்கும்போது இன்னும் 3 மாதம் ஆயிரும். அதனால் எங்களுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் உடனடியான நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களால் வாழ்வாதாரத்தில் முன்னால் வர முடியும். இது வந்து சிவந்திப்பட்டி கிராமம், முத்தூர் பஞ்சாயத்துக்கு உள்ளது. இந்த குளம் வந்து மேலும் 2 குளங்கிட்ட வந்து குளத்தை வந்து பாதுகாக்காமல் அடி விட்டாங்க. அது போக கழுங்கெல்லாம் அடைச்சி வச்சு தண்ணி ஃபுல்லாக அப்படியே மேலே கழுங்கு அடைச்சி வெளியே தண்ணி போக விடாமல் வச்சு குளத்தை வந்து உடைக்கி விட்டாங்க. குளத்தை வந்து பாதுகாப்பாக இல்லாமல் வைக்க போய் தான் குளம் வந்து உடஞ்சி வந்துட்டு. இது போக இந்த சைடு ஒரு பாதிக்கும், இந்த சைடு பாதியும் ஃபுல்லாக தண்ணியில் ஃபுல்லாக மிதந்துட்டு, இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 25. இப்போ தான் ஃபுல்லாக உரம் போட்டு எல்லாமே மருந்தடித்து எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படியும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த கரைலாம் ஃபுல்லாக பெரிய கரையாக இருந்தது, கரையை அரிச்சு போயிட்டு இந்த கரைலாம் போட்டு வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு காஞ்சி 4 மாதம் 5 மாதம் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். கொஞ்சம் ஏதாவது பார்த்து செஞ்சால் தான் நாங்கள் வந்து முன்னேற முடியும். கொஞ்சம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.